இந்த நிகழ்ச்சியில் வந்த அனைத்து காட்சிகளும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. ஊதருக்கு ராஜா பிறந்திருக்காராம், போய் வாட்ச் அவுட் வந்துடலாமா? என்ன சொல்லிட்டேன், நம்ம எப்படி அங்கே போக முடியும்? நட்சத்திரம் ஒரு வழி இருக்கு ப்ரோ. ஹாய் கூகுள். என்ன ப்ரோ இன்னும் வரல? ஆன் பண்ண தேவையில்ல, சீக்கிரம் ஆன் பண்ணு ப்ரோ. ஹாய் கூகுள், யூதருக்கு ராஜா பிறந்தாங்க, போலாமா? வாங்கப்பா. 20 minutes later. வழி தெரியாம சுத்தி நிக்கிறியாண்ணா? ஐயோ என்னடா சார்ஜர் போட வந்துட்டோம் ப்ரோ. பேதரா என்ன போதை, நான் வரி பணம் கட்ட மாட்டேறாமே. எங்கப்பா என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாரு. அவரை பார்த்தா நான் கேட்டு சொல்றேன், போயிட்டு வாப்பா. ஏன் சொல்லுப்பா பேதரே, ராஜாக்கள் வரி பணம் அவங்க ஆள் மட்டும் தான் வாங்குவாங்களா, இல்லை எல்லார்கிட்டையும் வாங்குவாங்களா? நீ வேற ஆண்டவர், அவங்க எல்லார்ட்டையும் வாங்குறாங்க, எதுக்கு எத்தாலும் வாங்குறாங்க. ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, எஸ்டிஎஸ்டி அப்படின்னு என்னென்னவோ போட்டு மக்களை கொள்றாங்க ஆண்டவர். நீங்களே சொல்லுங்க. சரி விடுப்பா, நான் உனக்கு கூகுள் பேல அனுப்பிச்சி விட்ருங்க பாருப்பா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் காசு. அது எதுவுமே நீ கட்டிட்டுப்பா வரி பணம். கட்டிடுற ஆண்டவர். சிம்சோன், நேற்று நான் கால் பண்ணியிருந்தேன், ஆனால் நீ ஏன் எடுக்கவே இல்லை? சாரிப்பா, நீ கால் பண்ணது நான் நேற்று நான் பப்ஜி விளாண்டுருந்தேன்னா, அதனால ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு. சுவிச் ஆஃப் ஆனதுனால நீ கால் பண்ணும்போது எனக்கு வரலப்பா. நீ கால் பண்ணி நான் எடுக்காமல் இருப்பேனா? சாரி சொல்லுவோம். நான் நைட்டு கால் பண்ணவும் தெரியல, நீ ஏன் சார்ஜர் போடாமல் பப்ஜி விளாட்னேன்? நேற்று பப்ஜி நான் எப்பவுமே சரி, இப்போ இந்த லாக்டவுனில் இருக்கமே, அதனால் இந்த பப்ஜி விளையாடிட்டு நான் எதுவும் பண்ண முடியல. சரி, நான் உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்கேன். நேற்று நான் உன்கிட்ட ஒன்று கேட்டேன், ஆனால் நீ என்கிட்ட போய் சொல்லியிருக்க. நான் தான் உங்ககிட்ட போய் சொன்னேன், நான் உங்ககிட்ட எதுவுமே போய் சொல்லலையே. உன் பேலன் எதில் இருக்குன்னு நான் கேட்டேன், ஆனால் நீ என்கிட்ட போய் சொல்லியிருக்க. அப்படியா? இல்லையா, அப்படி எதுவும் நான் சொல்லலையே. உங்ககிட்ட போய் நான் போய் சொல்லுவேன்னா? 7 பச்சை கயிறில் கட்டினா உன் பேலன் போய்டும்னு சொன்னான், ஆனால் அது போவே போவாதாமே. போய் சொல்லியிருக்கேன் என்கிட்ட நீ. அதுவாப்பா, நேற்று நைட் நான் வேறு ஏதோ பப்ஜி இருக்கும்போது நான் மாற்றி சொல்லிட்டு இருப்பேன். அப்படி இல்லை, யாரும் யூஸ் பண்ணாத கயிறில் என்னை கட்டினா என் பலன் போயிடும். சரி, அப்புறம் 20 minutes later. இப்போல்லாம் பேசவும் மாட்டேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா. சரி, அப்புறம் சொல்லு, நீ தான் சொல்லணும். சரி, பாய் 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 பாய். அப்பா வர்றார், பாய் பாய் பாய். ஹலோ சார். உள்ளவாப்பா. உங்கள் பேர் எலியாவா? ஆமாப்பா, சொல்லுப்பா. உங்களுக்கு எவன்லேருந்து ஃபுட்டு வந்திருக்கு? ஓ அப்படியாப்பா, சரிப்பா, நன்றிப்பா. ஓகே சார், அந்த 5 ஸ்டார் ரேட்டிங் ஒன்லி போகணும். சரிப்பா சரிப்பா, பண்ணி விடுறேன். தேங்க்ஸ் சார். சரிப்பா. டேய் தாவிதே, வாடா. சொல்லுங்கப்பா. ஒன்று ஃப்ரீ ஃபயர் ஆடுற, இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுற, ஏதாவது ஒன்று உருப்படியாக ஒன்று பண்ணுறியா? அப்பா, என்னை சும்மா திட்டாதீங்கப்பா. உங்களுக்கு கேம் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? 4 பேர் வந்தால் உங்களுக்கு ப்ளூ வால் போட தெரியுமா? இனிமே ஆச்சா உங்களுக்கு மெடிக்கெட் போட தெரியுமா? சரி, போயிட்டு அண்ணனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வா, ஃபோனை வச்சுட்டு. தேவனுடைய சித்தத்தினாலேயே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபோசிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதியிருக்கிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஆமீன். மறக்காமல் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அமுத்திடுங்க. ஆமீன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா?
இன்றைக்கி வாழ்கிற ஒரு சாதாரண நபருக்கு இருக்கிற வசதிகளும் எக்யூப்மெண்ட்ஸும் அன்னைக்கு வாழ்ந்த ராஜாக்களுக்கும் பெரிய பெரிய பணக்காரங்க கூட இல்லை. ஒரு சாதாரண லைட்டு, ஃபேனு, நோட்டு பெண்ணு கூட அவங்களுக்கு இல்லை. எதுவுமே இல்லைனாலும் அன்றைக்கி ஊழியம் செஞ்சவங்கள பார்த்தீங்களா? எவ்வளவு வல்லமையாகவும் தீவிரமாகவும் ஊழியம் செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. ஆண்டவர் நமக்கு ஊழியம் செய்ய எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம அதை எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும் தெரியுமா? தேவையில்லாத ஃபார்வர்ட் மெசேஜ் ஷேர் பண்ணுறதுக்கும், டிக்டாக் பண்ணுறதுக்கும், ஒருத்தரை குறை சொல்லி சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்கிறதுக்குமே தவிர வேறு எதுக்கு பயன்படுத்துகிறோம்? இனியாச்சும் அது கொஞ்சம் பிரயோஜனமாக பயன்படுத்தலாம், கர்த்தருக்காக பயன்படுத்தலாம். நான் நம்புகிறேன். ஒரு வேளை அன்றைக்கி இருந்தவங்கக்கிட்ட இன்டர்நெட்டு மட்டும் இருந்திருந்தால் உலகையே ரசித்திருப்பார்கள்.